வணக்கம், வணக்கம். எனது ஜோதிட பிரியர்களே, நண்பர்களே, வாடிக்கையாளர்களே, அன்பு மாணவர்களே. பொதுவாக 2ல் சனி இருப்பது, அதாவது தனஸ்தானமான குடும்பஸ்தானத்தில் சனி இருப்பது, அது ஒரு நல்ல விசேஷமான பலன்களை தராது. ஆ வார்த்தையில தடிமனான வார்த்தைகள் வரும். அல்லது எதையாவது பேசி கெடுப்பார்கள். அல்லது குடும்ப முன்னேற்றத்துல தடை ஏற்படும். தேவையற்ற சஞ்சலங்களை அது உருவாக்கும். அப்படின்னு தனித்த சனிக்கு சொல்லப்படுது. இது அனுபவத்துல பார்த்தாலும் நானு. தனுசு லக்னம் எனக்கு 2ல சனி ஆட்சி. வித் குரு, புதன், கேது. உண்மையிலே 2ல சனி ஆட்சி பெற்று என்னோட பிறந்த புரொஃபசர்லாம் இருக்காங்க. அவங்கெல்லாம் வேற வேற டிபார்ட்மெண்ட் புரொஃபசரா நல்லாவே வாழ்ந்திருக்காங்க, நல்லாவே போயிருக்காங்க. நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சு இந்த ஜோதிட துறையில. நம்ம இத அப்படியே அழகா கொண்டுட்டு வந்துருவோம் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணி வந்தோம். ஒன் மேன் ஷோ தானேங்க. அதாவது மக்கள் எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு டிகிரி வாங்கணும்னு வந்தாங்களே தவிர, ஜோதிடத்துல ஓரளவு சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற அந்த அடிப்படையில தான் எல்லாருமே வந்தாங்க. நல்ல வேளை நமக்கு நடந்த புதன் திசை ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை கொடுத்து, நம்மளுக்கு ஒரு நல்ல இந்த தமிழகத்துல நிறைய பேருக்கு பட்டங்களை கொடுப்பதற்கு வாய்ப்பு கொடுத்துச்சு. சிங்கிள் மேன் ஷோ தான். என் கிளாஸ சும்மா சில 2 கிளாஸ் எடுக்கிறப்ப, என்னுடைய ஸ்டூடண்ட்களை விரும்பி கேட்டு அவங்களும் வகுப்பு எடுத்துட்டு போனாங்க. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, தொடக்க காலம் கிட்டத்தட்ட 40 ஆண்டு காலம் என்னுடைய இந்த ஜோதிட வளர்ச்சியில, அந்த உண்மையாவே போக வேண்டிய சூழ்நிலைய சனி எனக்கு குடுத்துட்டான். குரு, நீச்ச குரு, புதன், கேது இதெல்லாம் திறமைய குடுத்தது. கேது தத்துவார்த்த ரீதியான வாழ்க்கையை கொண்டு வந்து குடுத்தது. புதன் அழகாக பேசக்கூடிய, அதாவது திறமையாக பேசக்கூடிய, சரியானதை மற்றும் பேசக்கூடிய அடிப்படைய உருவாக்குச்சு. அதே சமயத்துல குரு நம்மளுடைய பேரை கெடுக்காம நமக்கு ஒரு நல்ல நிலைய கொண்டு வந்து குடுத்தது. இந்த சனி அங்க 2ல மகரத்துல ஆட்சி பெற்றதுனால, ஒரு அடிப்படை வருமானம் உங்களுக்கு உண்டு அப்படிங்கிற அந்த அடிப்படையில கொண்டு வர்றப்ப, தொடக்க காலத்துல இருந்தே இந்த ஜோதிடத்துல இருக்கக்கூடிய பல்வேறு குப்பை அமைப்புகள மறுத்துக்கிட்டே வந்தேன். அந்த மறுத்துக்கிட்டு வந்தப்ப தொடக்கத்துல பரிகாரங்கள் செய்வதனால் பலன்கள் மாறிவிடுமா அப்படின்னு கேட்கிறப்ப, சத்தியமா மாறாது. அது நடந்துதான் தீரும். அந்த பரிகார அமைப்புகள் உங்களுக்கு நடந்திருக்குமே ஆனால், உங்களுக்கு வரக்கூடிய நல்ல காலங்கள் வந்திருக்கப்ப, நீங்க பரிகாரமும் சேர்ந்து செஞ்சிருக்கிறப்ப, அது உங்களுக்கு முழுமையாக நடந்து வெற்றி பெற்றிருக்கும். அதே சமயத்துல தீய காலங்கள் நடந்துகிட்டு இருக்கக்கூடிய காலத்துல, நீங்க எவ்வளவுதான் பரிகாரம் செய்திருந்தாலும், அது உங்களுக்கு பெரும் முன்னேற்றத்தை கொடுப்பதற்குண்டான வாய்ப்புகள் இல்லை அப்படின்னு சொன்னேன். அப்படிதான் நடந்துகிட்டே வந்துச்சு. இது ஒரு மாற்றம் என்னன்னா, என்னுடைய அந்த தொடக்க காலத்துல இருந்து பேசிட்டு வந்ததுல, இன்னைக்கு சிலர் சொல்லக்கூடிய அந்த பரிகார அமைப்புகள சிலர் அத வெறுத்துட்டு, சரி ரைட் சார் சொல்றது சரிதானேன்னு சொல்லி நெறைய வாடிக்கையாளர்கள் எனக்கு வாய்ப்பு குடுத்து ஜோதிடத்த கேட்கிறாங்க. கேட்டதற்கு நான் அப்படியே வீடியோ மூலமாகவே பதில் குடுத்துட்டு வந்தேன். வீடியோ பதில் தான். அதெல்லாம் சும்மா மறைக்கிறதெல்லாம் கிடையாது. வச்சுக்கங்க. இதான் உங்களுடைய பலன்கள். உங்களுடைய தசா புத்திகள் என்ன என்ன பாவகங்களை தொட்டு வேலை செய்தோ, அதன் அடிப்படையில நீங்க வாழ்வீங்க அப்படின்னே சொல்லிட்டு வந்திருக்கேன். எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய மனிதர்களை எச்சரிக்கையாக இருங்கள். நன்றாக முந்திச் செல்லக்கூடிய அடிப்படை உள்ள வாய்ப்புள்ள ஜாதகங்கள முந்திச் செல்லுங்கள் அப்படின்லாம் சொல்லியிருக்கிறோம். அதுல எந்த ஒரு குறையும் இல்ல. இப்ப என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த சனியனுடைய அமைப்புல பொய் சொல்றது, அல்லது மாத்தி பேசுறது, அல்லது உங்களுக்கு பரிகாரத்துக்காக ஒரு வழிய சொல்றது. உங்களுக்கு நல்லது நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு வழி, அல்லது உங்களுக்கு தீயதை குறைப்பதற்குண்டான ஒரு வழின்னு சொல்லி சொல்றதெல்லாம் உண்மையிலேயே ஏற்புடையதாக என்னிடம் இல்ல. நான் கண்ட வரைக்கும் பாத்தீங்கன்னா, எல்லாரும் என்ன சார் இவர் பொட்டு வைக்க மாட்டேங்கிறாரு, சந்தனம் வைக்க மாட்டேங்கிறாரு, இவர் என்ன சார் கடவுள் மறுப்பாளரா இருக்கார் தொடக்க காலத்துல. ஏன்னா, ஏன் கடவுள் மறுப்பாளர் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கடவுளை நம்ம மறுக்கிறது இல்ல. கடவுள் பேர சொல்லி இவங்க எல்லாம் பணம் சம்பாரிச்சுக்கிட்டு இருக்கிற அந்த கேலி கூத்த தான் மறுத்துக்கிட்டு வந்தேன். அதனால எனக்கு ஒரு பேரு தமிழகத்துல.
சார் வந்து அதெல்லாம் ஒத்துக்க மாட்டாரு, போவாரு, வருவாரு. ஆனா இன்னைக்கு ஜோதிடம் வளர்ந்திருக்கு. நான் நல்லா வளர்ச்சி பெற்றேன். நான் நேர்மையா இருந்தேன். இன்னைக்கு இருக்கிறேன். இனிமேலும் அப்படிதான் இருக்க போறேன். என்னுடைய பழைய மாணவர்கள் எல்லாம் இந்த 96, 98ல படிச்ச டிப்ளோமா மாணவர்கள் கூட இப்பவும் கூப்பிட்டு சொல்லுவாங்க. சார் அன்னைக்கு என்ன வகுப்புல பேசினாரோ, அதே அடிப்படையில தான் அவர் வாழ்ந்துட்டு இருக்காரு. அவர் கொஞ்சம் கூட பண தேவைக்காக அவர் தன்னுடைய கொள்கையிலிருந்து மாறல. இது கொள்கை அல்ல. நான் வச்சிருக்கிறது கொள்கை அல்ல. சனி அப்படிங்கிற அந்த கோள் ஆட்சி பெற்றதால் வாக்கு உண்மையான வாக்காவே இருக்கணும். பொய்யான வாக்காக நம்ம வாக்கு போயிடக்கூடாதுன்னு அந்த வாக்கை என்ன செஞ்சிருச்சு ஆட்சி பெற்ற ஒரே காரணத்தினால உண்மையாகவே இது கொண்டு வந்துருச்சு. இந்த உண்மையை இன்னைக்கு நான் நினைச்சு பார்க்கும்போது பல ஜோதிடர்கள் விஷயங்கள் எப்படி இருக்கும்னு நமக்கு தெரியாது. ஆனா நம்ம ஜோதிட விஷயம் நம்ம மக்களுக்கு என்ன கொண்டு போய் சேர்க்கணும்னு நினைச்சோம். இது எதிர்காலத்தை சொல்லக்கூடிய ஜோதிட கலை. எதிர்காலத்தை தான் நம்மளால சொல்ல முடியும். எதிர்காலத்துல வரக்கூடிய கெட்டதை நல்லதாகவோ, நல்லதை தீயதாகவோ மாத்த முடியாதுங்கிறப்ப, இந்த சனி எனக்கு போற்றக்கூடிய சனியாக இருந்துச்சு. எல்லாரும் சொல்லுவாங்க, "என்ன சார் சனி ஆட்சி பெற்றிருக்கு. அதனால உங்களுக்கு சரியா தானே நடந்திருக்கு. ஒண்ணும் குறையா இல்லையே" அப்படின்னா. அப்போ குரு இருக்கார், புதன் இருக்கார், கேதுவும் சேர்ந்து இருந்தார் 2ல. எல்லாம் கூட்டுக்கோள்கள் அமைப்பு. நான் பொய் பேசியிருக்கலாம். என்னைய வந்து மாற்று கருத்துக்களுக்கு கொண்டு போயிருக்கலாம். நிறைய நம்ம வந்து சம்பாரிச்சிருக்கலாம். ஆனா காலையில எந்திரிச்சு டிவில வந்து சொல்ற மாரி, நாம போனா நமக்கெல்லாம் டிவி குடுப்பாங்க. ஏன் ஜோதிடத்துல நம்ம யாரு எந்த கேள்வி கேட்டாலும், அந்த கேள்விக்கு சரியான ஆன்சர் ஒண்ணு ஆமா, இல்ல இல்ல. ஏன் ஆமா, ஏன் இல்ல. இந்த 2 விளக்கத்தையும் நம்மனால கூற முடிஞ்சுச்சு. அதுக்கு வந்து என்னன்னா, வாக்கு ஸ்தானாதிபதியாக சனி வந்து ஆட்சி பெற்ற ஒரே காரணத்தினால, நம்மள அதே நேர்மையா, விடாப்பிடியான ஒரே சொல், ஒரே வார்த்தை. சரியாக ஜாதகம் இருந்தால் அவருக்கு சரியான பலன்கள். தவறாக ஜாதகம் இருந்தால் அவருடைய ஜாதகத்துல என்ன செய்யறது சார்? கொஞ்சம் கெட்ட நேரம். காலம் தான் உங்களுக்கு பதில் சொல்லும். கொஞ்சம் அமைதியா இருங்க. காலத்தின் கையில குடுங்க. ஏன் ஓடணும்னு நினைக்கிறீங்க? ஓடலாம். எந்த அளவுக்கு ஓடணும்ன்ற ஒரு வரமுறை இருக்கு சார். அதனால கொஞ்சம் நில்லுங்க அப்படின்னு. என் நண்பர் வந்து ஜாதகம் பார்க்க வந்த நண்பர்லாம் சிலருக்கெல்லாம் வந்து ரொம்ப தீய காலங்கள். காலங்கள் உங்களுக்கு பதில் சொல்லும். கொஞ்சம் அமைதியா இருங்கன்றப்ப, அவங்கெல்லாம் வெற்றி பெற்ற மனிதர்களாக வாழ்றாங்க. பொறுமையா இருப்போம். நமக்கும் கிடைக்கும் அப்படின்னு. எப்பயுமே வந்து பொறுமை தான் நமக்கு வந்து நிறைய செய்திகள சொல்லுது. அந்த பொறுமையை தந்தக்கூடிய அமைப்புல, இந்த சனி என்னுடைய வாக்கை வந்து என்ன பிறழ்வு செய்யாம, மாத்தி அமைக்காம, ஒரு சப்போர்ட்டிவா இந்த குரு, புதன், கேதெல்லாம் இருந்து, நல்ல ஒரு திறமையான ஜோதிடனாக, திறமையான வாதத்தை எடுத்து வைக்கக்கூடிய அடிப்படைக்கு, இந்த சனிக்கு சப்போர்ட்டிவாக தான் அவங்க இருந்தாங்களே தவிர, இத்தனைக்கு நீச்ச குரு மகரத்துல, கேது, புதன் பூரா நல்ல சப்போர்ட். என்னுடைய மாணவர்கள் எல்லாம் நீங்க கேட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். பேசவே மாட்டாங்க. எப்ப வகுப்பு வரும்னு காத்து கிடக்கக்கூடிய அடிப்படையில இருந்திருக்காங்க. எனவே நம்மளுடைய இந்த 2ல் சனி பரிகாரத்தை வந்து சொல்லக்கூடிய அடிப்படை வேறு இடத்துல இருந்திருந்தா கூட இருக்கலாம். ஆட்சி பெற்ற சனிங்கிறதுனால மாற்று கருத்துடன் கூடிய வருமானத்தை அத செய்யவே விடல. நேர்மையான வருமானம். அந்த வருமானத்துக்கு உண்டான வாழ்வியல் முறை. அந்த வாழ்வியல்ல நம்ம வந்து எந்த ஒரு குழப்பம் இல்லாமல் சரியாக வாழக்கூடிய அமைப்பை பெற்று தந்த அந்த சனி நமக்கு வாழ்க. இத்தனைக்கு கும்பராசி வேற. கொஞ்சம் அப்படி இப்படிதான். அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப தர்றேன்னுவேன், கொஞ்சம் லேட் ஆகும். அவங்க லேட்டுன்னு சொல்லுவாங்க. முன்னாடியே போய் நின்றுவேன். பட் செல்ஃப் மேடு. நம்மளாவே உருவாகி, நம்மளாவே எல்லாம் செய்யறதுக்கு, கொஞ்சம் ரிசர்வ்டாவும் வாழ்றதுக்கு இந்த கும்பராசியும் ஒரு சப்போர்ட். சனி என்ன நமக்கு ஒரு நல்ல சப்போர்ட்டுங்க. நன்றிங்க, நன்றிங்க. வாக்குச்சனி ஆ குடும்பத்தை கெடுக்கும், சொல்லை கெடுக்கும் என்ற அந்த அடிப்படை அமைப்பெல்லாம் ஆட்சி பெற்றதுனாலையும், மற்ற கோள்களுடைய சப்போர்ட்னாலையும் நல்ல நிலையில நம்மள கொண்டு வந்து வச்சதுக்கு, உண்மையிலேயே நாம வந்து நெறைய நன்றி கடன் பட்டிருக்கோம் இந்த ஜோதிட துறைக்கு. இந்த ஜோதிட துறை நல்லா வாழணுங்க. நல்லதை சொல்லிட்டு போறதுக்கு நெறைய பேர் வரணுங்க. வாங்க எல்லாரையும் நான் அரவணைக்கிறேன். இனி வரக்கூடிய ஜோதிடத்துல எல்லாம் சொல்லிட்டு போனாங்க. திருச்சியில சொல்லும்போது, இனி நீங்க உங்களுடைய ஜோதிட விஷயங்கள் நெறைய பேர் தேட முடியாது. நீங்க நெறைய தேடி வச்சிருந்திருப்பீங்க. அந்த கருத்தை எல்லாம் ஜோதிட கருத்துக்கள சொல்லிட்டு போங்கன்றன சொன்னதுனால, இப்ப டெய்லி சாயந்தரம் ஆனவுனே உங்களுக்கு வீடியோ போடுறோங்க. வாங்க 2ல் சனி குடும்பத்தை மேன்மையாக்கும், வளரவும் வைக்கும். அது அதனோடு சேர்ந்த கோள்களும், அதனுடைய நிலைத்தன்மையும் தான்
நம்மள வெற்றிக்கு கொண்டு போகுங்க. நன்றிங்க, நன்றிங்க.